வணக்கம். நலமா இருக்கீங்களா? நான் லக்ஷ்மி பாய். இது கிரீன்ஸ் கவுன்சிலிங். அம்மா, நீங்க என்ன சைக்காட்ரிஸ்டா? இல்ல எதுவும் சைக்கோ தெரபிஸ்டா? ரொம்ப ஈஸியா சர்டிஃபை பண்ணிடுறீங்களே, உங்களுக்கு அது இருக்கு, இது இருக்கு அப்படின்னு. கரெக்ட் தான். நிறைய ரீல்ஸ் பாக்குறீங்க. நிறைய பேர் மூலமா நிறைய விஷயங்களை இப்ப தெரிஞ்சுக்கிறோம். ஆனா ஒரு கட்டத்துல யோசிச்சு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அரைகுறையா தான் விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா நிறைய நமக்கு உள்ள வந்துகிட்டே எல்லாம் இருக்கு. குறிப்பா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நிறைய சைக்கலாஜிக்கல் டேர்ம்ஸ் இப்போ நமக்கு தெரியுது. டிப்ரெஷன், ஓசிடி, பைபோலார், ஆங்ஸைட்டி, அது இது ட்ராமா, என்னெல்லாமோ இந்த மாதிரி புது புது வார்த்தைகளெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம செய்யற விஷயங்களையோ இல்ல இன்னொருத்தர் எப்படி இருக்காங்கங்கிறத வச்சோ அவங்க இப்படி இவங்க இப்படி அப்படின்னு ரொம்ப ஈஸியா அவங்கள நேம் பண்ணிடுறோம். இவங்க இப்படித்தான்னு ஜட்ஜ் பண்ணிடுறோம். எப்படி நம்மள என்ன சொல்லிக்கிறோம்? நான் ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கேன், எனக்கு நிறைய ட்ராமா இருக்கு, எங்க அப்பாவுக்கு ரொம்ப ஓசிடி, எங்க மாமியார் வந்து ஒரு நார்சிஸ்டிக், என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு நார்சிஸ்டிக், என்னோட ஒய்ஃப் வந்து ஒரு நார்சிஸ்டிக், அவங்க நார்சிஸ்டிக், எனக்கு பைபோலார் இருக்குன்னு நினைக்கிறேன், திடீர்னு சிரிக்கிறேன், திடீர்னு அழறேன். இந்த மாதிரி வார்த்தைகளை ரொம்ப ஈஸியா உங்க மேலேயோ இன்னொருத்தர் மேலேயோ சொல்றது சரியா? ஸோ இந்த மாதிரியான சைக்கலாஜிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் சர்டிஃபை பண்ணி கொடுக்கறதுக்கு அதுக்குன்னு ட்ரெயின்டு ப்ரொஃபஷனல்ஸ் இருக்காங்க. நம்மளா நம்ம ஒன்ன கற்பனை பண்ணிட்டு அதுவும் சில நேரம் அதை டிஃபென்சிவா யூஸ் பண்ணிக்கிறோம். நான் இந்த மாதிரி எல்லாம் இருக்கேன், எனக்கு சூசைடல் தாட்ஸ் வருது, டிப்ரெஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியா இன்னொருத்தங்களை காயப்படுத்திட்டு எனக்கு இதெல்லாம் கஷ்டம் இருக்கு அப்படின்னு சொல்றது. இல்லைன்னா மத்தவங்கள அவங்களுக்கு டிப்ரெஷன் இருக்கு, அவங்க அதனாலதான் இப்படி இருக்காங்க, இவங்களோடது நார்சிஸ்டிக் பிஹேவியர், அதனாலதான் என்ன காயப்படுத்திட்டே இருக்காங்க அப்படின்னு தேவையில்லாம இன்னொருத்தரை ரொம்ப ஈஸியா பிளேம் பண்ணிடுறது. ஸோ எந்நேரமும் ஒரு விக்டிம் மோட்லயோ இல்ல பிளேம் பண்றதுலயே இருந்தோம்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறது தானே யோசிக்கணும். ஸோ நீங்க சர்டிஃபைட் தெரபிஸ்ட் இல்ல. ஒரு பேரண்ட் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னாங்க, பார்க்ல விளையாண்டுட்டு இருக்கும் பொழுது உங்க பையனை பார்த்தா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு, அவனுக்கு ஆட்டிசம் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒருத்தங்க சொன்னாங்களாம். தேவையா? இவ்வளவு பாதிக்கும் அந்த மதரை. ஸோ அவங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னா அதை அவங்க பார்த்துப்பாங்க. ரொம்ப யோசிக்காம இன்னொருத்தரை ஒரு சைக்கலாஜிக்கல் டிஃபெக்ட சொல்றது அப்படிங்கிறத இப்ப இன்னியோட நிறுத்திக்கோங்க. ஏன்னா அது நம்ம வேலை இல்லை. தேங்க்யூ. டாட்டா. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.